வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அரசியலில் ஒரு புயலையே கிளப்பின ஒரு மனிதரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து டெல்லி கேபினட் வரைக்கும் உயர்ந்து பல சோதனைகளை தாண்டி இன்றைக்கி திமுகவோட ஒரு முக்கிய தூணாக இருக்கக்கூடிய ராசா அவர்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசா அவர்கள் 1963 வருஷம் மே மாதம் 10ஆம் தேதி பெரம்பலூர் மாவட்டம் வேலூர் கிராமத்தில் பிறந்தார். இவரோட அப்பா ஆண்டிமுத்து, அம்மா பேரு சின்ன பிள்ளை. ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் 8வது பிள்ளையாக பிறந்தவர் தான் நம்ம ராசா. இவரோட தாத்தா காலத்தில் அவங்க குடும்பம் வறுமை காரணமாக இலங்கைக்கு போய் வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் ராசா அவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்த இங்கேயே வளர்ந்தாரு. ராசா அவர்கள் சின்ன வயசுல இருந்தே படிப்பில் ரொம்பவே புலி. முசிறி அரசு கலைக்கல்லூரியில் பிஎஸ்சி முடித்தவர். அதுக்கப்புறமா திருச்சி மற்றும் மதுரை சட்டக்கல்லூரியில் சட்டமும் படிச்சிருக்காரு. படிக்கும்போதே பெரியார், அண்ணா மற்றும் கலைஞரோட கொள்கைகள் மேலே இவருக்கு பெரிய ஈடுபாடு இருந்திருக்கு. அதனால்தான் இளம் வயசுலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைச்சிக்கிட்டாரு. வழக்கறிஞரால் தன் வாழ்க்கையை தொடங்கின ராசாவுக்கு 1996 ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. பெரம்பலூர் தொகுதியில் எம்பி சீட் கிடைச்சது. அந்த தேர்தலில் ஜெயிச்சு முதல் முறை டெல்லிக்கு எம்பியாக போனார். அப்போது அவருக்கு வயசு ரொம்பவே கம்மி. அதுக்கப்புறம் 5 முறை எம்பியாக இருந்திருக்காரு. சமூக நீதி, சுற்றுச்சூழல் மற்றும் தொலைத்தொடர்பு துறை அமைச்சராக பல சாதனைகளை செஞ்சுருக்காரு. ராசாவோட வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு காலம்னா அது 2G வழக்கு தான். இந்தியாவையே உலுக்கிய அந்த வழக்கில் ராசா அவர்கள் சிறைக்கும் போக வேண்டியிருந்துச்சு. ஆனால் நான் எந்த தப்பும் செய்யலைன்னு நீதிமன்றத்தில் தைரியமாக வாதாடினார். பல வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் 2017 நீதிமன்றம் அவரை நிரபராதின்னு சொல்லி விடுதலை செஞ்சப்போ அது திமுகவுக்கும் அவருக்கும் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்பட்டுச்சு. ராசா அவர்களோட மனைவி பரமேஸ்வரி. அவங்க மேலே ராசாவுக்கு ரொம்ப பெரிய அன்பு உண்டு. கடந்த 2021 அவரோட மனைவி புற்றுநோய் காரணமாக இறந்தப்போ ராசா அவர்கள் ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாரு. இவங்களுக்கு மயூரிங்கிற ஒரு மகளும் இருக்காங்க. கொள்கை ரீதியாக ஒரு நாத்திகராக இருந்தாலுமே ஒரு மனிதராக எல்லார்கிட்டையும் அன்பாக பழகக்கூடியவர் ராசா. எத்தனையோ விமர்சனங்கள், எத்தனையோ வழக்குகள், ஆனால் அத்தனையையும் தாண்டி இன்னைக்கு திமுகவோட கொள்கை பரப்பு செயலாளராக அனல் பறக்க பேசிட்டு வராரு ராசா அவர்கள். சாதாரண கிராமத்து சிறுவன் டெல்லியை தீர்மானிக்கிற இடத்துக்கு வந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.